ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே அரிசி சேர்க்காம இட்லி, தோசை வகைகள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் நிறைய பேர் லஞ்சுக்கு எது மாதிரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஐடியா கேட்குறீங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டியான லஞ்ச் ரெசிபி பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இன்னைக்கோட ரெசிபிக்கு பவுலில் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பில் அதிகப்படியான புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் இருக்குது. இது டைஜஷனுக்காக இருக்கட்டும், வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நேரம் ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். நமக்கு பசி அவ்வளோ சீக்கிரம் எடுக்காது. 2லிருந்து 3 முறை இதை நல்லா கழுவி எடுத்து வச்சிடலாம். கடாயில் எந்த டம்ளர் பாசிப்பருப்பு அளந்தோமோ அதே டம்ளரில் 2.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், காரத்துக்காக நான் 2 பச்சை மிளகா 2ஆ கீத்தல் போட்டு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் விட கொஞ்சம் குறைவா பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் குருமிளகை நல்லா நுணுக்கி சேர்த்திக்கலாம். இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு குருமிளகு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். தேவையான அளவுக்கு கல்லுப்பு, நான் ஆரம்பத்தில் கொஞ்சமாக மட்டும் கல்லுப்பு சேர்த்திக்கிறேன். இப்போ இது எல்லாமே கரண்டி வச்சு ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கழுவி வச்சிருந்த பாசிப்பருப்பை போட்டுடலாம். பாசிப்பருப்பு நல்லா முழுமையாக வெந்து வரணும், நல்லா சாஃப்டாக. பாசிப்பருப்பை வேகிறதுக்கு விட்டுட்டு எந்த டம்ளரில் பாசிப்பருப்பு அளந்தோமோ அதே டம்ளரில் 2 டம்ளர் நான் சிகப்பு அவல் எடுத்துக்கிறேன். சிகப்பு அவல் ரத்தத்தில் இருக்கிற சுகர் லெவலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும். ஏன்னா இதில் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. சிகப்பு அவலில் 2லிருந்து 3 முறை தூசி இல்லாமல் நல்லா சுத்தம் செஞ்சு எடுத்துக்கணும். எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இது போல் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடும்போது நமக்குமே அலுத்து போகாமல் இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அவலை ஊற வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறினாவே போதும். அதுக்குள்ளே பாசிப்பருப்புமே நல்லாவே வெந்து வந்திருக்கு. பாசிப்பருப்பு நல்லாவே மலர்ந்து வெந்து வரணும். அது வரைக்குமே வேகிறதுக்கு விடணும். அவலும் நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த அவலை வெந்த பாசிப்பருப்பில் போட்டுடலாம். அவலையும் பாசிப்பருப்பும் நல்லா மர்ஜ் ஆகிற அளவுக்கு ஒன்று போல் நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ எல்லாருமே இந்த ரெசிபி எப்படி இருக்கும், இதுக்கு என்ன பேர் அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? இந்த ரெசிபிக்கு நான் என்ன பேர் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கிறேன். இது கலருக்காக தான் நான் செய்கிறேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிடும்போது கண்ணுக்கும் விருந்தாக இருக்கும் இல்லையா? இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்று போல் நல்லா மர்ஜ் ஆகி நல்லா கலந்துட்டாச்சு. நான் இதுக்கு வச்ச பேர் காரப்பொங்கல். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியை இது போல் கட் பண்ணி போட்டு நல்லா கலந்துட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான டயட் வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நான் இது சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட டேஸ்ட்டு நல்ல டேஸ்டியாகவும் இருந்தது. ரொம்ப நேரம் ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருந்தது. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி நல்லாவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஆனால் நான் தேங்காய் சட்னி பண்ணலை. ஏன்னா எல்லாருக்குமே நான் மொச்சக்கொட்டை குழம்பு செஞ்சதுனால அது கூடவே நான் சேர்ந்து சாப்பிட்டேன். அதுக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இன்னைக்கு எல்லாருமே கேட்டது போலவே அரிசி சேர்த்தாம லஞ்ச் மெனு தான் நம்ம பார்த்துருக்கோம். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை, வெயிட் மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லை டயட்டில் நம்ம கொஞ்ச நாள் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம்.